ஒரு குற்றம் நடந்த பிறகு போலீஸ் என்ன செய்றாங்க? உண்மையில் என்ன நடக்குது? என்று எப்பயாவது யோசித்து பார்த்துக்கிறீங்களா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன ரகசியத்தை வெளிப்படுத்துது? மற்றும் ஃபாரன்சிக் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? அதாவது பாய்சன் குடுத்தாங்களா? இல்லையா? டார்ச்சர் பண்ணாங்களா? இல்லையா? மற்றும் ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. போஸ்ட்மார்ட்டம் என்றால் என்ன? இறந்த பிறகு உடம்ப ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கறதுக்கு பேரு தான் போஸ்ட்மார்ட்டம். இது யார் பண்ணுவாங்க? ஃபாரன்சிக் டாக்டர். இந்த மரணம் எந்த விதத்துல நடந்திருக்கும்னு செக் பண்ணி சொல்லுவாங்க. ஒருவேளை அது மர்டரா? சூசைடா? சந்தேகமான மரணமா? இல்ல கஸ்டோடியல் டெத்தா? அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக ஆச்சு? போஸ்ட்மார்ட்டம் எப்படி பண்ணுவாங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் கிட்டேருந்து கிளியரன்ஸ் வாங்கிக்குவாங்க. மற்றும் அவங்ககிட்ட இருக்கிற லீகல் பேப்பர் ஒர்க்ஸையும் எடுத்துக்குவாங்க. செகண்ட், பாடியை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. மற்றும் அது கூட இருக்கிற ஃபோட்டோஸையும் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. தேர்ட், பாடியோட வெளியே எண்ணெயெல்லாம் காயம் இருக்குதோ அதை ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க. ஃபோர்த், பாடிக்குள்ள பிரெயின், ஹார்ட், லிவர், லங்ஸ், ஸ்டமக் இதிலெல்லாம் காயம் ஆயிருக்குதான்னு வெரிஃபை பண்ணிக்குவாங்க. ஃபிஃப்த், சாம்பிள் கலெக்ஷன் பண்ணிக்குவாங்க. பிளட்லேருந்து, யூரின்லேருந்து. அந்த சாம்பிள்ஸை ஃபாரன்சிக் லேபுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ எஃப்எஸ்எல் என்றால் என்னன்னு பார்ப்போம். இது ஒரு குற்றம் நடந்த இடத்திலிருந்து அனைத்து உடல் ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எங்க முக்கியமாக பயன்படும்னா மர்டரில், ரேப்பில், பாய்சனிங்கில், ஃபோர்ஜரியில், சைபர் கிரைமில் மற்றும் டெரரிஸ்டில். ஃபாரன்சிக்கில் பல டிபார்ட்மெண்ட் கூட இருக்குது. ஒரு டிபார்ட்மெண்ட் தனித்தனியாக அவங்களுக்கான வேலையை செய்வாங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுறது, சீமென்ஸ், ஹேர், போன்ஸ் இதை பற்றிலாம் ரிசர்ச் பண்ணுறது தான் இவங்களோட வேலை. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ யூனிட். இவங்க இந்த டிஎன்ஏக்கான ஐடென்டிட்டி மேட்சஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. தேர்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸிகோலாஜி டிபார்ட்மெண்ட். இவங்க எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னா பாய்சன், ஆல்கஹால், டர்க் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவங்க கவர் பண்ணுவாங்க. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பலிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட். இவங்க எதை கவர் பண்ணுவாங்கன்னா கன்ஸ், புல்லட் அனாலிசிஸ் இந்த மாதிரி வெப்பன் ரிலேட்டடாக இவங்க அனாலிசிஸ் பண்ணுவாங்க. கொஷின் டாக்ஸ். இவங்க ஹேண்ட் ரைட்டிங்கு, ஃபோர்ஜரி இந்த மாதிரி விஷயத்த இவங்க கவர் பண்ணுவாங்க. ஃபிஃப்த், சைபர் ஃபோரன்சிக். இவங்க என்ன கவர் பண்ணுவாங்கன்னா ஃபோன் கால்ஸ், மொபைல் ஃபோன் மற்றும் டிலீட் ஆகிற ஃபைல்ஸ் அதெல்லாம் ரிகவரி பண்ணுறதுக்கு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. செவன்த் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டிபார்ட்மெண்ட். இவங்க பாம் மெட்டீரியலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதை பற்றின இன்ஃபர்மேஷனை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. எயித்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிபார்ட்மெண்ட். இவங்க என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்கன்னா டூல் மார்க்ஸ்க்குதா, ஃபைபர் கிளாஸஸில் அடிபட்டுக்குதா இந்த மாதிரி விஷயத்த இவங்க கவர் பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி கோர்ட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் எப்பொழுதும் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இருக்கும். இது இந்தியாவோட சட்டத்துக்குள்ள இருக்குது. செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இது மூலியமா ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும்னு அவங்க நம்புறாங்க. இதோட ஃபைனல் மெசேஜ் என்னன்னா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் அண்ட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பொய் சொல்லாது. இது எப்பொழுதும் வாய்ஸ்லெஸ் மக்கள் பக்கம்தான் இருக்கும். இதில் ஒவ்வொரு இன்ஜுரிஸும், ஒவ்வொரு டாக்ஸிக்கும், ஒவ்வொரு செல்லும் இது ஒரு விட்னஸ் தான். சந்தேகமான கேஸில் இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் தான் ஒரு நம்பக்கூடிய உண்மை. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.